வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப ஒரு அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோஸ் பொரியலாம் ரொம்பவே ஒரு டக்குன்னு ஒரு பிகினஸ் கூட செய்கிற மாதிரி தாங்க. ஆனால் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அந்த வெண்டைக்காய் குழம்பு மசாலா அதிகம் ஒன்றும் சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெண்டைக்காய் குழம்புக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்குங்க. இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சு ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு மிளகாய், இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கணும். இப்போ தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பச்சை வாசனை போகிறோம். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் நல்லா சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் புளி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. நமக்கு வெண்டைக்காய் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்கன நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். குழம்பு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். புளி மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே குழம்பு கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இல்லை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அருமையான வெண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நமக்கு பொரிஞ்சது. கடுகு ஜீரகம் பொரிஞ்சு கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ண முட்டைக்கோசும் கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த வேர்வை தண்ணியில் நமக்கு கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ நம்ம
மூடி போடாமல் ஓப்பன்லேயே நம்ம வச்சு வதக்கிக்கலாம். இதில் இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு அருமையான கோஸ் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் மணி ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில். இது மாதிரி சிம்பிளான லஞ்ச் மணி ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.